வீடு ஒன்று கட்டியிருக்கேன் சார். அதை வித்தனி திருப்பி கொடுக்கன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும் சார். ₹1 கடன் வாங்காம கட்டி வச்சிருக்காங்க. நான் அந்த வீட்டை கட்டவும் சொல்லல, நீங்க வாங்க தடி குடுத்துறம் போலாம் அப்படின்றதும் சொல்லலைங்க. உங்க அம்மாட்டேந்து ரிலீஃப் ஆகணும்னா ஒரு வாடகை வீட்டு கூட போலாம். ஆனா நீ வாடகை வீட்டுக்கு போனாலும் காசா கட்டிங்க கேப்பி இல்ல. ஃபைனான்சியல்ல வெளிய அமௌண்ட் நிறைய இருக்கு, சும்மாலாம் போகாதுங்க. பூராமே டாக்குமெண்டா இருக்குதுங்க, பூரா டாக்குமெண்டா இருக்கு. இப்போ கூட சொல்ல திருப்பி பூரா டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு அத கேட்க சொல்லுங்க. இந்த ஷோக்கு ஏய் என்ன கேவலமா சிரிக்கிறீங்க? இந்த ஷோக்கு நானே தேவையில்லை என் நினைக்கிறேன். பேர்ல அவங்க என்ன கிளியரா டாக்குமெண்ட் பேசுறாங்க. இருக்கு, உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? வச்சிருக்க வீடு வந்து நம்ம பேர்ல இருக்கா, அது லோன் இல்லாம இருக்கா? அவ்வளவுதான். ஒண்ணு இருக்கு. 14 வருஷமா நகை பேங்க்ல இருக்கு. அதை தவிர இப்ப பேப்பர்ல என்ன இருக்கு, யார் பேர்ல இருக்கு? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவங்க பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு சார். ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் கடனா இருக்குங்க சார். அத புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க சார். இல்ல தெரியாது, இப்படியே தெரியாதுன்னு சொல்லியே தெரியாம பண்ணிட்டே இருக்காருங்க. இவருக்கு இதான் வேலை. அவங்க சொல்ல வருது ஒண்ணுதான். நீங்கள் ஆசாசியா 1000 செய்யறது மேட்டரே கிடையாது. சேஃபா இருக்கமா